வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். பைபிளில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கிடுங்க, நான் சொல்லும்போது வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆகட்டும், இனி உங்கள் வாழ்க்கை பூராத்துக்கும் ஆகட்டும், இனி ஒன்று அவர் ரெடி பண்ண போகிறதில்லை. ஏற்கனவே முன்கூட்டி உங்கள் லைஃபுக்கு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறார். சரியா? ஆண்டவர் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்போது அந்த விசுவாசம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உத்தரவு இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே என்ன செய்யாதுங்க, விழாது. அப்படிங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஆனால் வலுக்கட்டாயமாக அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவாரா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் சாய்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். அப்போது ஒரு பிள்ளையை கைப்பிடித்து நடத்திட்டு போகும்போது, எனக்கு நான் வர இஷ்டம் இல்லை, நான் இப்படித்தான் போவேன்னு போனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விட்டுறார். அவர் இல்லை இங்கே வா அப்படின்னு தரன்னு பிடிச்சி என்ன செய்யறது இல்லை, இழுக்கிறது கிடையாது, இழுக்கிறதில்லை. சின்ன பிள்ளைகளை பெற்றோர் பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அழும்போது குண்டு கட்டா தூக்கிட்டாது போய் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. மனசுக்குள்ள அந்த தாயின் தகப்பனும் அது அழும்போது இவங்களும் அழத்தான் செய்வாங்க, விடுறதில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு நான் என்ன செய்கிறேன்? நன்மை செய்கிறேன். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அழுகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு குழந்தை அழும்போது வலுக்கட்டாயமா உள்ள என்ன செய்ய வேண்டி இருக்கு, சில நேரம் ஊட்ட வேண்டி இருக்குது. அது அழும்போது கஷ்டமாக தான் இருக்கு மனதுக்கு. ஆனால் அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்கிறேன்? நன்மை செய்கிறேன். ஆண்டவர் இப்படியும் செய்ய மாட்டார், அப்படி வலுக்கட்டாயமாலாம் ஆண்டவர் திணிக்க மாட்டார். கொண்டு போய் பிள்ளைய தாய் தகப்பன் கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் பள்ளிக்கூடத்தில் விடுற மாதிரிலாம் விட மாட்டார். நம்மளை விட்டுருவார், இல்லை அப்படின்னு சொல்லும்போது விட்டுருவார். அதனால் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தர் என்னுடைய நாட்கள் என்னென்ன நடக்கணும் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, ஒரு குருடனை போல இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல இருந்து நான் கீழே சர்ச்சு வாசல் வரைக்கும் ஒரு குருடனை, பார்வை இல்லாத ஒரு நபரை நான் நடத்திட்டு போகிறேன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக நடத்திடலாம், எளிதாக நடத்திடலாம். அதே நேரத்தில் பார்க்குற உங்களில் ஒருத்தரை கூப்பிட்டு கண்ணை மூடிக்கோங்க இன்னும் சொல்லிட்டு, அல்லது கண்ணு கொஞ்சம் கூட தெரியாதபடிக்கு கண்ணை முழுசும் கட்டி விட்டுட்டு இப்போ என் கையை பிடிச்சி நடங்கன்னு சொன்னால் இவங்களை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு புதிய பாதையில் இந்த இடத்துல கூட நடந்துருவாங்கன்னு வைங்க, பழகின இடம்னு சொன்னால் கூட ஒரு வேளை நடக்கலாம். ஆனால் புதிய ஒரு இடத்துல நடத்தணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய நடத்திப்புக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, ஒரு குருடனை போல. He has a plan, he knows the way. அவருக்கு திட்டம் இருக்குது, அவருக்கு பாதையும் தெரியும். நம்ம அவரை நம்பி, அவர் சொல்லுவார் அடுத்து ஒரு படி இருக்கு அப்படிம்பார், நம்ம அது பார்த்தா போதும். அடுத்து சொல்லுவார் இன்னொரு படி இருக்கு, போதும், இனி நீ நேராக நடக்கலாம், கொஞ்சம் ரைட் அப்படிம்பார். என்ன போயிட்டே இருந்துட்டா போதும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு குருடனை போல. அப்படிப்பட்டதான விசுவாசத்தை தாருன்னு கேட்கணும். ஆண்டவரில் நம்மளை நடத்துறாரு, கர்த்தரில் உங்களை வாழ்க்கையை நடத்துறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். மாறாக அவர்கிட்ட பார்வை உள்ளவங்களை நடத்தும் போது தான் இவர் சொல்றத நம்பவா வேண்டாமா,
அப்படின்லாம் யோசிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒரு குருடனை போல ஒப்பு கொடுத்துடணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கான திட்டம் வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்களேன், நீங்க எனக்கான திட்டம் வச்சிருக்கிறீங்க. பாதையும் எனக்கு புதுசா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். பாதையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, பாதையும் உமக்கு தெரியும். பாதை இல்லாத இடத்துலையும் நீங்க எனக்காக பாதையை உண்டாக்க முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் மேல என் தாய் தகப்பனை விட அக்கறையும் கரிசனையும் உடையவர் நீர் ஆண்டவரே. சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். என் தாய் தகப்பனை காட்டிலும், இந்த உலகத்தில் என்ன நேசிக்கிற யாரை காட்டிலும் ஆண்டவரே நீர் அதிகமாக என் மேல அக்கறை கரிசனை வச்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நம்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கையில ஒரு குருடன் எப்படி வழிகாட்டுகிற நபருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ அவருக்கு கண் இல்லை, வழி நடத்துறவர் கண்ணா மாறிடுறார். ஆமென், கண்ணா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறாரோ அதே போல ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்ன நடத்துற பாதையில் நடத்துறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நாம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். சேர்ந்து நாம வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு தடவை வாசிப்போமே. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதில் அந்த வசனத்தை கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பிரித்தோன்னு சொன்னால், சிறு துண்டங்களாய் பிரித்தோம் என்றால் அதில் இருக்கிறத பாருங்களேன். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். பட்டு யாருடைய செய்கையாக இருக்கிறோம்? I am an act of God, I am a product of God. நான் தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன். அவர் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு. இன்னொரு வார்த்தையில் சொன்னா சேவை செய்வதற்கு. சொல்லுங்களேன் எல்லாரும், சேவை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் நான் இருக்கிறேன். அந்த வழியில நடக்கும்படி அவர் முன்னதாகவே எனக்குரிய காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? நான் என்ன சேவை செய்யணுமோ அதற்கேற்ற நிலைமையில, என்ன பணி செய்யணுமோ அதற்கேற்ற நிலைமையில முன்னதாகவே அவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எஸ், prepared me. அவர் என்னை அப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:4. இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசு சொல்றார், பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். உங்களை நான் மகிமைப்படுத்தினேன். எதனால மகிமைப்படுத்தினேன்? நீங்க எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அப்போ நாம எபேசியர் 2:10 வாசித்த வசனம் யாருடைய வாழ்க்கையிலையும் உண்மையா இருந்தது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் உண்மையா இருந்தது. 100% மனிதனாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் அவர் என்ன நற்கிரியைகளை செய்யணும், என்ன சேவைகளை அவர் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி இருந்தார், திட்டம் பண்ணி இருந்தார்.
அதை எல்லாம் நிறைவேற்றிட்டு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில அது உண்மையா இருக்குமேயானால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலோ எபேசியர் 2:10 சொல்லி இருக்கிறபடி அதுவே உண்மையா இருக்கிறது. ஆமென். நற்கிரியைகளை செய்ய, சேவையை செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்கூட்டியே ஒவ்வொருத்தருக்கும் என்று ஆண்டவர் தீர்மானித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த உலகத்தில் நீங்க நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஆமென். அவருடைய அந்த திட்டம், அவர் ஆயத்தம் பண்ணின அந்த நற்கிரியைகளை நீங்க நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்குள்ள நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, நிறைய புஸ்தகங்கள், நிறைய சொற்பொழிவுகள், நிறைய பிரசங்கங்கள் எதை போக்கஸ் பண்ணி இருக்குதுன்னு சொன்னா எப்படி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை போக்கஸ் பண்ணி தான் இருக்கிறது. மக்கள் விரும்புகிறதும் எதைத்தான் விரும்புகிறாங்க, நான் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கேட்க விரும்புகிறார்கள். அதுலயும் ஷார்ட்கட் இருக்குதா, கடினமான வழி இல்லாம எளிதா எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் நாட்டம் இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சில விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றுவதற்கு மனம் இல்லை. ஷார்ட்கட்டா யாராவது தலையில கை வச்சுட்டா ஆசீர்வாதம் வந்துடணும், முடிஞ்சிடணும். அப்படித்தான் நிறைய புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது. நீங்கள் எளிதாய் ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி, சீக்கிரத்தில் ஐஸ்வர்யவானாய் மாறுவது எப்படி, உங்களுடைய பணத்தை என்ன ஒரு வருஷத்துக்குள்ள 100 மடங்கா மாத்துறது எப்படி, இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறத பற்றிய விஷயங்கள் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அதை எழுதுறவனும் பேசுறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படி புஸ்தகத்தை எழுதினவனும் பேசினவனும் ஆஹா என்ன உற்சாகப்படுத்துற வார்த்தை அப்படின்னு சொல்லி அள்ளி 1000 2000 பணத்தை கொடுத்துட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு அட்ராக்டிவா இருக்கியா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டைட்டில் சூப்பரா இருக்குன்னு உடனே ஒரு யூடியூப் டைட்டிலை போட்டு பார்த்துட்டு அவன் காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருப்பான். நீங்க இருந்த நிலைமையில தான் இருப்பீங்க. ஆனால் எது தேவையான போதனை என்றால் அது தேவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் அதையும் நமக்கு போதித்து இருக்கிறார். ஆனால் அதை பார்க்கலாம் அதிக தேவையான ஆரோக்கியமான காரியம் என்னன்னா, நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா மாறுறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதனைக்கு நீங்க வரும்போது, கர்த்தரை தேடும்போது, நான் ஆசீர்வாதம் பெறுகிறது எப்படி என்று தேடுகிறவர்களாயிராமல், நான் எப்படி பிறருக்கு சேவை செய்யலாம், நான் எப்படி பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், பிறருடைய வாழ்க்கைக்கு நான் எப்படி பிரயோஜனமா இருக்கலாம் என்பதை தேடுவதும் நாடுவதும் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமாவே இருக்குது. முதலாவது பார்க்கும் பொழுது இந்த வேத வசனத்தில் அந்த எபேசியர் 2:10 உள்ளபடி யூ ஆர் கிரியேட்டட் டு சர்வ் காட். நீங்க தேவனை சேவிக்கிறதற்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனை சேவிப்பதற்காக அப்படின்னா அவர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற காரியங்களை செய்யறதுக்காகத்தான் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, நான் தேவனை சேவிப்பதற்காகத்தான், அவருக்கு சேவை செய்வதற்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 25 34 45 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் ஆடுகளை செம்மறி ஆடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார். அதுல அந்த செம்மறி ஆடுகள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஆடு, அந்த செம்மறி ஆடுகள் என்ன செய்தது? கர்த்தரை சேவித்தது. நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. என்ன இப்படின்னு சொல்லிட்டு
அங்கே வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார். என்ன அவங்கள்ட்ட சொல்லி இருந்தார், என்ன சொல்லியிருந்தார், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பிரவேசியுங்கள் சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறார், இப்படி இருந்தேன், எனக்கு நீங்கள் சேவை செய்தீங்க. அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, நாங்கள் உங்களை அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லையே ஆண்டவரே, பார்க்கவே இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு, அப்படிப்பட்ட தேவைகளோடு இருந்தவர்களுக்கு நீங்கள் செய்த சேவை எனக்கே செய்த சேவையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அது எனக்கே செய்த சேவையாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எபேசியரில் இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6, 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஊழியங்கிற வார்த்தை வருது, அந்த ஊழியம் சேவை. இன்னும் பிற்பாடு நான் சொல்லும் பொழுது இதற்குரிய வித்தியாசத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க. அப்போது யாரானாலும் சரி, அடிமையோ சுயாதீனம் உள்ளவனோ, அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் என்ன பெறுவான்? அவன் செய்கிற நன்மை என்று சொல்லும் பொழுது செய்கிற சேவை ஊழியத்தின்படியே கர்த்தரிடத்தில் என்ன பெறுவான்? நன்மையை, பலனை பெறுவான், நன்மையை பெறுவான். ஆகையினால மனுஷருக்கென்று செய்யாம கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்க? நல் மனதோட செய்யுங்க என்று சொல்லி அங்கே வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீங்க ஒர்க் சேவை என்று வரும்போது வித்தியாசம் இருக்குது. அவரை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஊழியக்காரனாக ஏற்படுத்தினார். ஒவ்வொருவரையும் அப்படியே ஏற்படுத்தலை, ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த பணியை கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். ஒரு சிலர் தான் ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷ பணியை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள உங்களை அனுப்பி இருக்கிறார். So you are created to serve God. நீங்க தேவனை சேவிப்பதற்காக, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக, தேவனுடைய சேவையை செய்வதற்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிம்பிளா சொல்றது, எதுக்காக இந்த புல்பிட்டு, எதுக்காக உங்க வீட்டில் ஒரு சேர் வாங்கி போடுறீங்க? நான் பலமுறை சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு அது சேவை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, ஒரு காரை வாங்குறீங்க, ஒரு வீட்டை கட்டுறீங்க, அவைகள் உயிரற்ற பொருள்கள். ஆனால் அதை எஜமானாகிய நீங்க அதை வாங்குறதுக்கும் அதை வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது உங்களுக்கு பயன்படணும், உங்களுக்கு சேவை செய்யணும். அதுக்காகத்தானே அப்ப ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். எதற்காக? அவர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் விலை கொடுத்து உங்களை என்னையும் வாங்கி இருக்கிறார். எதற்காக? அவருக்கு சேவை செய்வதற்காக, அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக. ஸ்தோத்திரம். 2வது குறிப்பு நான் ஏற்கனவே இப்ப சொல்லிட்டேன். என்ன? யூ ஆர் சேவ்ட் ஆர் ரிடீம்ட் டு சர்வ் காட். நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்ய, சேவை செய்யறதுக்காகத்தான் நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மீட்டு இருக்கிறார், உங்களை ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. வேற எதுக்குங்க உங்களை ரட்சித்து இருக்கிறார்? வேற எதுக்காக உங்களை அவருடைய மகனா மகளா ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்? அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா.
அதில் பாருங்க, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம என்ன செய்யலை, ரட்சிக்கலை. தம்முடைய தீர்மானத்தின்படி. அந்த வார்த்தை நமக்கு அந்த மொழிபெயர்ப்பு அந்த வார்த்தைகளில் விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு அதை எளிதாக்கி சொல்லுகிறேன். சரி, அவர் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்கலை, தம்முடைய தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபைன்னு அங்கே சொல்லி இருக்குது. நல்ல கவனிங்க, என்ன கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஊழியத்தை, பணியை செய்யும்படி தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ அந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆமென் சொல்லலாமா? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற வேலையை, ஊழியத்தை அல்லது சேவையை செய்யும்படி அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதை ஷார்ட்டா இன்னும் சொல்றதுன்னா, நற்கிரியைகளினால் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. உங்களை என்னைய நற்கிரியைகளை பார்த்தா ரட்சித்தாரு? நம்மகிட்ட என்ன நல்லது இருந்துச்சு? நத்திங், ஒன்றும் கிடையாது. பொல்லாதவனா இருந்தேன், பொய்யனா இருந்தேன், திருடனா இருந்தேன், விபச்சாரனா இருந்தேன், வேசிக்கல்லனா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், அல்லது புகைக்கிறவனா இருந்தேன், அடிக்கிறவனா இருந்தேன், கீழ்ப்படியாதவனா இருந்தேன். என்னுடைய கிரியைகளினால் அவர் என்னை ரட்சிக்கவில்லை. அதாங்க சொல்ற, என்னுடைய நற்கிரியைகளினால் அவர் என்னை ரட்சிக்கவில்லை. ஆனால் நற்கிரியைகளுக்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். என்னுடைய நற்கிரியைகளினால் நான் ரட்சிக்கப்படவில்லை, பட் நற்கிரியைகள் செய்யும்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். சேவை செய்யும்படியாய், ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். புரிஞ்சவங்க அது கேட்டபடி கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒரு கிறிஸ்தவரானால், தேவனுடைய பிள்ளையானால், கிறிஸ்தவரானால் நீங்க ஒரு ஊழியக்காரனா? ஆமென் சொல்லுங்களேன். யூ ஆர் a minister, you are a servant of God. ஏன்னா அவர் கொடுத்த வேலையை செய்யறதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். If you are a Christian, you are a minister. மத்தேயு 8:15 அங்கே பேதுருவின் மாமியை குறித்து சொல்லி இருக்கிறது. அவள் ஜுரமா இருந்தால் இயேசு போகிறார் கப்பர்நகூம்ல. பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போறார். ஜுரமா படுத்திருக்கிறா. இயேசு அவளுக்கு ஜெபம் பண்றார். உடனே அவளுடைய ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அங்க வசனம் சொல்லுது, அவள் உடனே எழுந்து அவருக்கு என்ன செய்தாள்? பணிவிடை செய்தாள். உடனே எழுந்து பணிவிடை செய்தாள். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்து கையங்காலையும் நடக்க வச்சு ஆண்டவர் வச்சிருக்கிறது அவருடைய வேலையை, சேவையை செய்யறதுக்காக. ஆமென் சொல்லலாமா? அவருக்கு பணிவிடை செய்வதற்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, செல்ஃபிஷா உங்களுக்காக மட்டும் நீங்க வாழுகிறவர்களா இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. அல்ல. உங்களுக்காக மட்டும் நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சேவையை நீங்கள் செய்யாமல் இருந்தால், நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருந்தால் கிறிஸ்தவரே அல்ல. இந்த வாசகம், இப்போ நான் சொல்ல போற அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. In the church, God has given us a ministry, but in the world, God has given us a mission. இந்த சபைக்குள்ள தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் தேவன் நமக்கு ஒரு அருட்பணியை கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சபைக்குள்ள ஊழியம், உலகத்தில் அருட்பணி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம்.
மூன்றாவது குறிப்பு இருக்குன்னா, you are created to serve God, you are redeemed or saved to serve God. மூன்றாவது, you are called to serve God. நீங்க சேவை செய்யறதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஏற்கனவே வாசித்த அந்த 2 தீமோத்தேயு 1:9 அதை பார்க்கிறோம். பரிசுத்த அழைப்பு. அந்த அழைப்பு என்ன? பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்கு? அவருக்கு சேவை செய்வதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, டு சர்வ் ஹிம், அவருக்கு கனி கொடுக்கிறதற்காக. கிறிஸ்துவருடையவர்களாக எதற்காக மாறினீங்க? முன்னாலே சாத்தானுக்குடையவர்களாக இருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாய் மாறிவிட்டோம். எதற்கு? தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாய், டு சர்வ் ஹிம், அவருக்கு சேவை செய்ய, அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கு பயனுள்ளவர்களாய் நாம் வாழுவதற்காக ஆண்டவர் நம்மை உங்களை அழைத்திருக்கிறார். சீனா தேசத்தில் ஒரு நபர் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது இப்படி சொல்லுவாங்களாம், சபை எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்களாம், இயேசுவுக்கு இப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு ஜோடி புதிய கண்ணு கிடைச்சிருக்குது, கேட்கறதுக்கு ஒரு ஜோடி புதிய காது கிடைச்சிருக்குது, உதவி செய்வதற்கு ஒரு ஜோடி கை கிடைச்சிருக்குது, இயேசுவுக்காக நடக்கிறதுக்கு ஒரு ஜோடி கால் கிடைச்சிருக்குது, ஸ்தோத்திரம், பிறரை நேசிக்கிறதற்கு ஒரு புது இருதயமும் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவாங்களாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவுக்கு என் 2 கண்கள், என் 2 காதுகள், என் 2 கைகள், என் 2 கால்கள், என் இருதயம், என்னுடைய எல்லாம் அவருக்கு சேவை செய்வதற்காக. ஆமென். 1 கொரிந்தியர் 12:27, 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரம் இண்டிவிஜுவலி டிஃபரண்ட் மெம்பர் ஆர் பார்ட் ஆஃப் த பாடி, அவயவம் அங்கமா இருக்கிறோம். இதுல பெரிய வேலை சிறிய வேலைன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாமே முக்கியம். ஆமென் சொல்லலாமா? வீட்டில் பெரிய அலங்கார விளக்கு தொங்க போட்டிருக்கிறீங்கன்னு வைங்க, பெரிய ஒரு சாண்டிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன, சில பெரிய வீடுகளில் பெரிய சாண்டிலியர் போட்டிருப்பாங்க. அது முக்கியமா அல்லது நைட் லேம்ப் முக்கியமா? ராத்திரியில் படுக்கை அறையில் ஒரு சின்ன ஒரு லைட்டு, தூக்கத்தில் எந்திரிக்கும் போது கீழே விழுந்துடக்கூடாது. டாய்லெட் இந்த பக்கம் தான் இருக்கு, கதவு இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நமக்கு பாதை காட்டுற அந்த சின்ன தீபம் முக்கியமா, சின்ன விளக்கு முக்கியமா? அந்த சாண்டிலியர் பெரிய கொத்து விளக்கை விட இதுதான் முக்கியம். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்படித்தான் சபையில் ஒருத்தர் ஷோயியா முன்னால் நின்று என்ன மாதிரி சாண்டிலியர் மாதிரி என்ன ஒரு அலங்கார பொருளை போல சிலர் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு சேரை போடுற நபரும் முக்கியம். ஆமென் சொல்லலாமா? இதை விட அது முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க எப்போ போட்டாங்க, போட்டதை நீங்கள் யாரும் பார்த்தீங்களா? முடிஞ்ச பிறகு சேர் எடுத்து வச்சதை பார்த்தீங்களா? அல்லது க்ளீன் பண்ணதை தொடச்சதை பார்த்தீங்களா? பெரும்பான்மையானவருக்கு தெரியாது.
ஆனால் அவங்க இல்லாமல் இந்த சபை இல்லை. கைவேர்த்தி அல்லையா சொல்லுங்களேன். அப்போது அதுக்காக இங்கே நின்று பாடுறவங்களும் என்ன போல பேசுகிறவங்களும் முக்கியம் இல்லையா? அவங்களும் வேணும். அதனால தான் எது முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு விசேஷ அழைப்பினால் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சேவை செய்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இருதயம் சொல்லுதுன்னு வைங்க, 56 வருஷமா டப்பு 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 டப்புன்னு என்ன செய்கிறேன்? அடிச்சுட்டே இருக்கிறேன் உன் உடம்புல. எனக்கு ஒரு வருஷம் ரெஸ்ட் வேணும். இங்க சொல்றாங்க ஒரு வருஷம் எங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து கொடுத்தாலே போச்சு. என் இருதயம் என்கிட்ட சொல்லுதுன்னு வைங்க, 56 வருஷமா அடிச்சுட்டே இருக்கிறேன், என்னையவே இப்படி வேலை வாங்குறிய, ஒரு நாளைக்கு என் வேலையை இந்த லிவர் கையில் கொடுத்துட்றேன், அது கொஞ்ச நாள் அடிக்கட்டும், டப்பு டப்புன்னு ஒரு நாளைக்கு அடிக்கட்டும், ஒரு 24 hours ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் லிவரால் அடிக்க முடியுமா? ஈரல்னால அடிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு நிறைய சபைகள் ஊழியங்கள் செயல்படக்கூடிய அளவுக்கு செயல்படாம செத்து போன நிலையில இருக்கிற காரணம் என்னன்னா, சில இருதயம் செயல்படாம இருக்கு. என்னை விட்டுருங்க, இன்னொரு லிவர் செய்யட்டும் என் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் இருக்கு. அப்போ டோட்டல் சர்ச்சுமே மினிஸ்ட்ரியுமே என்ன செய்யுதுங்க? கொலாப்ஸ் ஆயிடுது. கார்டியாக் அரெஸ்ட் வந்துடுது, டக்குன்னு ஸ்தம்பிச்சு நின்று போகுது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இதை எவ்வளவு காலம் செய்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. மன நிறைவோடு ஆண்டவர் என்ன எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார், எதற்காக படைச்சிருக்கிறார், எதற்காக அழைச்சிருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த சேவையை நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஓகே, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். யூ ஆர் கமாண்டட் டு சர்வ் காட். ஓகே, அடுத்து கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்டர்னிட்டி. நித்தியத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படணும். அதில் யூ ஆர் கமாண்டட் டு சர்வ் காட்ங்கிறதுல இப்படி எழுதியிருக்கிறேன். முதிர்ச்சி அடைந்த நபர் கேட்பாராம், நான் யாருக்கு சேவை செய்யலாம், என்ன சேவை செய்யணும்னு கேட்பாராம். ஆவியில் குழந்தைகளாக இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? என் தேவையை யார் சந்திப்பா, எனக்கு சேவை செய்ய யார் இருக்கிறா என்று கேட்பார்களாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கணும். நான் என்ன சேவை செய்ய, நான் என்ன உதவி செய்ய என்று கேட்கக்கூடிய நிலையில் வளர்ச்சியை தேவன் தருவாராக. இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 2:8. சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். தமிழில் முற்றிலும் அதில் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் ஒரிஜினல் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தேவையானதாக ஆண்டவர் நமக்கு வசனத்தை என்ன செய்கிறார்? விலக்கி காட்டுகிறார். அதனால் நமக்கு பைபிள் மேலே நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. நம்ம வாசிக்கிற பைபிள் மேலே நமக்கு கூடுதல் தெளிவு வேணும்னா இன்னும் சில மொழிபெயர்ப்புகளை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அவையெல்லாம் கூடுதலாக அடிஷ்னலாக தான், பிள்ளை கிடையாது. ஆனால் அதுக்கு சரியான விளக்கம். அதில் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் என்ன சொல்லி இருக்குன்னா, செல்ஃப் சீக்கிங் பர்சன். எதுக்காக சண்டை வருது? யாக்கோபு எழுதுறார், உங்களிடத்துல சண்டையும் சம்சயங்களும் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் எதுக்கு வருதுன்னா, அவன் தான் ஆசையை நிறைவேற்றணும்னு இச்சையை நிறைவேற்றணும்னு என்ன செய்யறான்? போராடுறான். அதனால தான் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அவன் சுயநலத்தோட வாழ்றதுனால தான் என்ன வருது? சண்டை வருது அப்படின்னு யாக்கோபு குறிப்பிடுகிறார். அது உண்மைதானே? ஆமென். அதைத்தான் இங்க சொல்லி இருக்கு.
சுயத்துக்காகவே வாழுகிறவர்கள் மேல, அப்ப அந்த வார்த்தையின்படி எடுத்துக்கொண்டால் சுயத்துக்காகவே வாழுகிறவர்கள் மேல உக்கிர கோபாக்கினை வரும். உக்கிர கோபாக்கினை வரும். தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதல்ல, ஆண்டவர் எனக்கு நியமித்த பணியை, ஊழியத்தை, வேலையை நான் செஞ்சு நிறைவேற்றி இருக்கிறேனா என்பதுதான் முக்கியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், என்கிட்ட குறை இருக்குது, என்கிட்ட பலவீனம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாம் குறைவுள்ள பாத்திரங்கள் தான். ஆமென். ஆதாம் ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், மோசே ஆகட்டும், என்ன யாக்கோபு ஆகட்டும், லேயால் எடுத்துக்கொள்ளுங்க, மோசே எடுத்துக்கொள்ளுங்க, ராகாபை பாருங்க, தாவீதை பாருங்கள், எலியாவை பாருங்க, யோனா, பேதுரு, மார்த்தாள், இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்த்தீங்கன்னா குறைவுள்ள பாத்திரங்கள் தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அந்த பணியை அவர்களை நிறைவேற்றி முடித்தார். ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கும்படி இந்த நேரத்தில் கேட்குற, ஆண்டவரே என்ன நீங்கள் பயன்படுத்தணும், ஆண்டவரே உமக்காக என்ன பயன்படுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் இதெல்லாம் பார்க்காம ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நான் சொன்னது போல ஒரு குருடனை போல அவர் கையை பிடிச்சிட்டு அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்ல சொல்ல விசுவாசத்தோடு நடங்க. சந்தேகப்படாமல், கேள்வி கேட்காம, ஆண்டவர் வழி இதுவே இதில் நடன்னு சொல்லும்போது சந்தேகப்படாமல் நடங்க. கர்த்தர் உங்களை குழியில் தள்ள மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் மூலம் அவர் மகிமைப்படுவார். முடிவில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன், தேவனுடைய சித்தத்தை செஞ்சேன், நான் என் இஷ்டப்படி ஓடலை, அவரை நான் மகிமைப்படுத்தினேன். இயேசு சொன்னார் இல்லையா, உம்மை நான் என்ன செய்தேன், மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை இந்த உலகத்தில் செய்து முடித்தேன் என்று சொல்லி நீங்கள் வெற்றியாளர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை பாட விரும்புகிறேன். உமக்காகத்தானே, அந்த பல்லவியை மட்டும் பாட போறோம். உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. என் உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ரீபாலா ராகாராபா சந்தரா தீராகா தரபல பல பரபா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உமக்காகத்தான் ஐயா. ஆண்டவரே, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் ஆண்டவரே, நாவி ஆத்துமா சரீரம் எல்லாம் உமக்காகத்தான் ஆண்டவரே. அதற்காகத்தான் நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீங்கப்பா. நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. ராகாலாகா தரபல பரபா. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். முடிக்கிறேன். கிருபையுள்ள தேவனே, அப்பா இந்த இடத்துல பல வரங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்கப்பா. பல தாளந்துகள், திறமைகளை பெற்றவர்கள் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறாங்கப்பா. எங்க சபையை நீங்க நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்குள்ளையும் அத்தனை ஏராளமான தாளந்துகளையும் திறமைகளையும் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்.
எங்கள் சபை அப்படி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆவிக்குரிய நிலைமையில் மட்டும் அல்ல ஆண்டவரே, நீர் அப்போ ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு இருந்தது போல அவன் ரட்சிக்கப்பட்டாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? 5000 20,000 பேரை போஷிக்கும் போது கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். அத்தனை பேருக்கும் கொடுங்கன்னு சொன்னார். அத்தனை பேருக்கும் கொடுங்க. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. எங்கள் சபை இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.